நீங்கள் ஓட்டுற பஸ்ஸில் 3 பேர் வராங்க. ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ். அடுத்த ஸ்டாப்பில் ராஜேஷ், ரமேஷ் இறங்கி விட்டாங்க. அப்போது அந்த பஸ்ஸில் டிரைவர் பெயர் என்ன? சுரேஷ். 3 பேர் வராங்கன்னு சொன்னீங்க. பஸ்ஸில் 3 பேர் வராங்க. ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ். அதில் இறங்கிட்டாங்க. ரமேஷும் ரமேஷும் இறங்கிட்டா சுரேஷ் தான் இருக்கிறாரு. அந்த டிரைவர் பேர் என்னன்னா அவர் டிரைவர் தான். அவர் பேர் தானே சுரேஷ். ஏய் அப்பா, தமிழே நான் தடுமாட்டேன், நீ வேற இங்கிலீஷில் போடாதப்பா, தமிழில் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி ஒழுங்கா படிச்சு அதிலே பதில் இருக்கு. நீங்கள் ஓட்டுற பஸ்ஸில் 3 பேர் வராங்க. ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ். அடுத்த ஸ்டாப்பில் ராஜேஷ், ரமேஷ் இறங்கிட்டாங்க. அப்போது அந்த பஸ் டிரைவர் பெயர் என்ன? அப்படின்னா என்னன்னு சொல்லட்டுங்க? சுரேஷ்ன்னு தான் சொல்ல முடியும். அதில் 3 பேரத்தில் ஒரு பேர் தான் இல்லை, 2 பேர் இறங்கிட்டாங்க. சரி, எனக்கு தெரியல, சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. வெல்கம் நண்பர்களே, லைவில் இருக்கும் நண்பர்கள் வெல்கம். சைலண்ட் வாட்ச் பண்ணாதீங்க, கமெண்ட்ல வந்து பேசுங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். லைவில் இருக்கும் நண்பர்கள் வெல்கம். இந்த ஓட்டுற பஸ்ஸில் 3 பேர் வர்றாங்க. டிரைவர் பேர் நீங்கன்னு சொல்றீங்களா? நீங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த டிரைவர் பெயர் என்ன? நீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் ஓட்டுறது யார்? முதல்ல கேள்வி படிங்க. நீங்கன்னு போட்டிருக்கிறீங்க. நீங்கள் ஓட்டுற பஸ்ஸில் 3 பேர் வராங்க அப்படின்னு போட்டிருக்கிறீங்க. அப்போ நான் நீங்கன்னு சொல்கிறீங்களா? வெல்கம் நண்பர்களே, வெல்கம். கமெண்ட்ல வந்து பேசுங்க. ஹலோ ஜேகே டெல்லி மேம், வெல்கம் நண்பரே, வெல்கம். எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ஓட்டுற பஸ்ஸில் நான் கேள்வி கேட்கிறேன். அப்போ நீங்கள் தான் அந்த பஸ் டிரைவர். ஆமாம், இப்போ புரியுது. நீங்கங்கிறத நான் மறந்துட்டேன். நீங்கள் ஓட்டுறதுன்னு தான் கேள்வி. ஆமாம். சுரேஷ், ரமேஷ் எல்லாம் யாருமே இல்லையா? அதுக்கு பதில் வந்து நீங்கன்னா நாங்கன்னு அர்த்தமா? ஓகே.